ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவங்க நாட்டுல மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த உலகத்திலேயே நெறைய நாடுகள் வந்து அவருக்கு மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. நெறைய நாடுகள் வந்து ஐநாவுமே வந்து அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், இப்போ அதாவது அவங்க நாட்டிலேயே வந்து ஒரு ஆட்சியில இருக்கும்போதே ஒரு பிரதமர் வந்து அவர் மேல வந்து வழக்கு தொடர்றது அப்படிங்கிறது இவர் மேல தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க. சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்தான். ஸோ அவரு வந்து நான் வந்து தப்புகள் பண்ணிட்டேன். நான் நெறைய வழக்குகள் என் மேல இருக்கு. அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி அந்த நாட்டுடைய அதாவது இஸ்ரேல் நாட்டுடைய அதிபர்கிட்ட வந்து அந்த லெட்டர வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ என்னெல்லாம் அனுப்பியிருக்காரு, அதுக்கு வந்து என்ன ரீசன்லாம் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ரிப்ளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இவர் எப்பயிலிருந்து அதிகமா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போருக்கு அப்புறம் தான் வந்து இவர் எல்லாத்தையுமே தெரிய ஆரம்பிச்சது. இந்த போருமே எப்ப நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய போரா வெடிக்கிற அளவுக்கு எப்ப நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி காலம் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து இவர் நெறைய இதுக்கு முன்னாடியே வந்து அதாவது 2019 இருந்தே இவர் மேல வந்து நெறைய ஊழல் வழக்குகளா இருக்கட்டும், நெறைய பண மோசடி வழக்குகளா இருக்கட்டும், நம்பிக்கை துரோகம் இந்த சம்பந்தமான வழக்குகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நம்பிக்கை துரோகமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற நிறைய வழக்குகள் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் அவர் நாட்டுக்குள்ளேயே இருக்கு. அது போக இப்போ இந்த போர் நடந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஐநா சபையா இருக்கட்டும், ஐநாவுடைய வழக்குகளா இருக்கட்டும், இல்ல உலக நாடுகள் இவர் மேல போட்டிருக்க வழக்குகளா இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனப்படுகொலையில ஈடுபட்டிருக்காரு, போர் குற்றங்கள் நிறைய செஞ்சிருக்காரு அப்படிங்கிற வழக்குகள் இவர் மேல இருக்கு. இப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அதாவது என்னுடைய வேலையை வந்து நான் சரியா செய்ய முடியல. நான் வந்து இப்பவுமே வந்து ஆட்சியில தான் இருக்கேன். என்னால சரியா ஆட்சியில கவனத்த செலுத்த முடியல. நெறைய மக்கள் வந்து இதனால இது பண்றாங்க. அவங்கனால வந்து அவங்க கிட்ட நான் வந்து சரியா பணி செய்ய முடியல. அதனால வந்து நான் செஞ்ச வழக்குகள் என் மேல இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்து பரிசீலமைப்பு செஞ்சிருங்க. அதாவது தள்ளுபடி செஞ்சிருங்க. நான் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி வந்து குடுத்திருக்காரு. யார்கிட்ட குடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அதிபர் கிட்ட குடுத்திருக்காரு. சரி ஓகே. இது குடுத்திருக்காருல்ல, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தவறுகள செஞ்சுட்டு, நீங்க இவ்ளோ அதாவது மன்னிப்பு கடிதம் ஒண்ணு குடுக்குறீங்க. இது வந்து ஈடாயிருமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கறாங்க. அதுக்கு இவர் நெறைய ரீசன் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியுமே இதே ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இஸ்ரேலுடைய அதிபருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறாரு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர வந்து நீங்க மன்னிச்சிருங்க. நெதன்யாகு வந்து நெறைய தவறுகள் அவர் மேல நெறைய வழக்குகள் இருக்கு. அதெல்லாம் தள்ளுபடி செஞ்சிருங்க. அவர் மேல அந்த வழக்குகள்லாம் நீக்கிருங்க. அவர் வந்து நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி அவர பாராட்டு விஷயமாவும், அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாரியாவும் நெறைய விஷயங்கள் வந்து எழுதி, அந்த லெட்டர வந்து குடுத்திருந்தாரு. இப்போ இவரு வந்து மன்னிப்பு கடிதம் ஒண்ணு வந்து எழுதி குடுத்திருக்காரு. இதுல வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மக்களுக்கு நெறைய பணி செய்யணும்னு நெனைக்கிறேன். ஆனா இதனால வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல்ல ஒரு பிரதமர் ஆட்சியில இருக்கும்போதே அவர் மேல நெறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அது இவர் மேல தான் வந்து போடப்பட்டிருக்கு. இவர் என்ன சொல்றாரு அப்படி அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடிதத்தில என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அது மட்டும் இல்லாம மக்களுக்கு சரியா பணி செய்ய முடியல. நான் எந்த ஒரு விஷயங்களும் கரெக்ட்டா எடுக்க முடியல. ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. இந்த வழக்குகள்னால நான் அடிக்கடி வந்து இந்த மாரி வழக்குகள் அதாவது விசாரணைகள்லாம் போகும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து வர வேண்டியதா இருக்கு. அதனால நான் கரெக்ட்டா ஒரு கவனத்த செலுத்த முடிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ போர் வேற நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ இதுலயுமே வந்து எனக்கு சரியான கவனத்த செலுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரு அப்படியா பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் பரவால்ல. அதாவது இவருக்கும் இந்த போருக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்காரு. என்னன்னா, நான் நான் தாக்குங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க உங்க இஷ்டம் போல தாக்கிக்கோங்க. எப்ப வேணா நீங்க போய் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ராணுவத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கிட்ட. அவங்க எப்ப வேணா போய் அடிக்கிறாங்க, எப்ப வேணா தாக்குறாங்க. தினமுமே தாக்குதல் நடந்துட்டே தான் இருக்குது. இது வந்து அவரால டிசிஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. அதுவும் இல்லாம மக்களுக்கு வந்து நெறைய நல்ல சேவைகள்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் செய்ய முடியாம இருக்கு. என்னுடைய பணி நேரங்கள்ல வந்து இது வந்து ஒரு தடங்கலா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா, இது அந்த அளவுக்கு இவருக்கு தடங்கலா இருந்த மாரி ஒண்ணுமே தெரியல. ஏன்னா, அவரு சொன்னது எல்லாமே நடந்துட்டே தான் இருக்குது அவங்க நாட்டுக்குள்ளேயும். அது மட்டும் இல்லாம இப்போ ஆக்கிரமிப்பு பணியில ஈடுபட்டிருக்கார்ல காசால. ஸோ அதுவுமே தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அங்க இருக்கிற மக்கள வந்து இவ்ளோ நாள் அதாவது அவரு அப்படி தடங்கல் ஏற்பட்டுச்சுன்னா, எப்படி தினமும் மக்கள் இறந்து போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா, இவருடைய ஆர்டர் இல்லாம எதுவும் நடக்க போறதில்ல. இவரோட ஆர்டர் குடுக்காம எப்படி அங்க இருக்கிற மக்கள்லாம் இறந்து போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இது ஒரு பாயிண்ட்டா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து அவங்க ரிப்ளை குடுத்துருக்காங்களா? அதாவது ஓகே நான் மன்னிச்சிடுறோம். உங்க மேல இருக்கிற வழக்கெல்லாம் நீக்கிர்றோம்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இது நிறைய வழக்குகள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயும் போட்டிருக்காங்க, மற்ற நாடுகளும் உங்க மேல வந்து வழக்குகள் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போர் குற்றங்கள் செஞ்சிருக்கீங்க, இனப்படுகொலை செஞ்சிருக்கீங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதை டக்குன்னு நாங்க முடிவெடுக்க முடியாது. இதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம இவர் மெயினா சொல்ற ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியில இருக்கிற போது என்னால வந்து நிறைய பணிகள் செய்ய முடியல, மக்களுக்கு வந்து இது ஒரு இடையூறா இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்குள்ளேயே சில பிரிவுகள்லாம் ஏற்படுது. இது அதாவது என் மேல வந்து வழக்குகள் இருக்குன்னு சொல்லி மக்களுக்குள்ள வந்து சில பிரிவுகள்லாம் ஏற்படுது. ஸோ இதை நீங்க மன்னிப்பு கேட்டு இந்த வழக்குகளை நீக்கிட்டீங்கன்னா மக்கள் ஒற்றுமையாவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மேலேயும் வந்து இதை சொல்லியிருக்காரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதே தெரியல. ஏன்னா இவரை ஒரு நியாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, ஆனா இப்ப வரையுமே வந்து அவர் மேல வந்து இப்போ சுமத்தின வழக்குகளுக்கு வந்து சரியான ஆதாரங்களும் இன்னும் எதுவும் கிடைக்காம தான் இருக்கு. ஒரு சில அதாவது ரொம்ப இவ்வளவு வருஷமா தள்ளி போகுதுன்னா ஒரு சில ஆதாரங்கள் கிடைக்குது. மெயினா இந்த வழக்கு முடியிற அளவுக்கான ஆதாரங்கள் இன்னுமே கிடைக்கல. சோ அதனாலதான் இவ்வளவு 2019 ஆரம்பிச்ச வழக்குகள் எல்லாமே இப்ப வரையும் நீடிச்சு போயிட்டு இருக்கு. சோ இது வந்து இப்போ விட்டுருங்க, ஏன்னா சரியான பணி செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லியிருக்கனால இப்போ இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இஸ்ரேலுடைய அதிபர் என்ன சொல்றாரு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இது வந்து இப்போ உடனே எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னனால இது சம்பந்தமா எல்லார்கிட்டையும் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்கீங்க, ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி விசாரிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க அதுவும் இல்லாம இன்னொரு கேள்வி ஒன்றும் கரெக்டா தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க தப்பு பண்ணலைன்னா எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க தப்பு பண்ணியிருந்தா ஓகே, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்கறது அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனா நீங்க தப்பே பண்ணலன்னு சொல்றீங்க, மன்னிப்பும் கேட்கறீங்க, எதுக்கு நாங்க வந்து மன்னிப்பு தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன அந்த லெட்டருக்குமே வந்து நாங்க சீக்கிரமே ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இது நிறைய பேர் வந்து, அதாவது இது அந்த நாடு மட்டும் இல்லாம மற்ற நாடுல முன்னாடியே சொன்ன மாதிரி சென்சிட்டிவான விஷயமா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுமே வந்து இதுக்கான கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவர் எதுக்காக மன்னிப்பு கடிதம் கேட்கிறாரு? சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஒரு தவறுகளை செஞ்சுட்டு மன்னிப்பு கடிதம் கேட்டு என்னோட வழக்குகளை வந்து எடுத்துருங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறது வந்து எந்த வகையில நியாயம்? அப்படி பார்த்தா எல்லாருமே இந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு தவறுகளை அசால்ட்டா செஞ்சுட்டு போலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கணும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசால வந்து இப்ப வரைய ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து விடமாட்டேன். முன்னாடி வரை அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, என்னுடைய மக்கள் 1200 பேரை வந்து ஹமாஸ் உள்ள வந்து கொன்னுட்டாங்க, நான் அதுக்கு பழி வாங்க விடமாட்டேன், ஹமாஸை முழுமையா முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள இறங்கி இப்ப வரையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு, ஒவ்வொரு ரீசன் சொல்லி. இதுக்கு வந்து மன்னிப்பு அவர் கொடுத்திருக்காரா? அதாவது இவ்வளவு மக்களை நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா, அதாவது 1200 மக்களுக்கு நம்ம 69,000 மக்களை வந்து கொன்னுட்டோம், இதோட போதும் நிறுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இடத்தையும் நாசம் பண்ணி முக்காவாசி இடத்த வந்து நம்ம பிடிச்சிட்டோம், இதுக்கு மேலேயும் வந்து நம்ம தாக்குதல் நடத்திட்டே இருக்கணுமா அப்படிங்கறத யோசிக்காம அவர் சரி ஓகே மன்னிச்சு விட்டுறேன், இவ்வளவு அடி வாங்கிட்டீங்க, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு அப்படிங்கிற ஏதாவது ஒண்ணு அவருக்கு இருக்கா? இல்ல. ஆனா இப்ப வரையுமே அங்க தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்காரு. எல்லை கோடுன்னு சொல்லி காசா இது உங்களுக்கு, இவ்வளவு பாதியில இருந்து உங்களுக்கு, மீதி எல்லாமே எங்களோடதே அப்படின்னு சொல்லி பிரிச்சு இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுன்னு மஞ்சள் கோடு, அந்த இடத்துக்கு உள்ளேயும் போய் இப்ப தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், சரணடைய வந்த 2 கைதிகளை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க, இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளிநாட்டு பத்திரிகைகள், நான் சொல்ற பத்திரிகைகள்ல இருக்கும். அல் ஜசீரா பத்திரிகைகள் வெளிவந்திருக்கு, அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த இதுலயும் வெளிவந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இந்த இதுலயும் வந்து வெளியிட்டிருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் காசா இந்த இதுலயுமே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே வந்து வெளிவந்திருக்கு. நீங்க நெட்ல போய் அடிச்சீங்கனாலே அந்த வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதை பார்க்கும்போது இவ்வளவு தவறுகள் இவர் செஞ்சுட்டு, இவர் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிற கேள்வி நமக்குமே எழும்புது. ஸோ இது வந்து மற்ற நாடுகளும் வந்து எழுப்பியிருக்காங்க. இது வந்து மேபி இந்த பேப்பர் வந்து, அதாவது இவருடைய இந்த கடிதத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது வந்து கீழே கமெண்ட்ஸா சொல்லுங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரை இது என்ன தோணுதுன்னா, அது அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்களோ அது 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 ஒரு 2வது விஷயம் தான். ஆனா இவர் ஒருத்தங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்காம இருக்காரு, ஒருத்தங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்காம இருக்காரு. ஆனா இவர் செஞ்ச தவறுகளுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா எல்லாத்துக்குமே சட்டம் அப்படிங்கிறது சமமா தான் இருக்கணும். இவர் செஞ்சதை வந்து எப்படி அதிகாரத்துல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எப்படி வேணா வந்து சட்டத்துல பூந்து வெளியே வந்துடலாம், தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துச்சுன்னா இது மேலும் மேலும் அதிகமாயிட்டே தான் போகும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீதி கிடைச்சிட்டே இருந்தா நல்லவங்களா, நல்லவங்கன்னு இல்லை, ஒரு நீதி கிடைக்க வேண்டியவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காம இருக்கும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட்ஸா சொல்லுங்க.